ரொம்பவே டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது இந்த சால்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கண்டிப்பா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த சால்னா அல்டிமேட்டா இருக்கும். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, மூடி போட்டு 2 விசில் விடுங்க. ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடும் நம்மளோட உருளைக்கிழங்கு சால்னா. இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இல்லாம பூரி, நீங்க சாதத்துக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும்.